முடக்கத்தான் கீரை தோசை செய்யலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, முடக்கத்தங்கீரையில் நிறைய மண்ணுங்கள்லாம் இருக்கும்ப்பா. ஏன்னா வெளியில் காட்டிலேருந்து கற்றுட்டு வர்றதுதானே, அதனால் நல்லா அலசிக்கணும். 2-3 டைம் போட்டு அலசிக்கணும். அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரை வைக்கலாம். கீரை வச்சு நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வணக்க வேண்டாம், லைட்டாக வணக்கலாம் போதும். ஒரு 2 பிடிச்சி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் லைட்டாக வணக்கலாம் போதும். ரொம்ப வணக்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய வணக்கினா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுவாங்க. அதனால் இந்த பச்சை வாடை மாறுறதுக்காக லைட்டாக வணக்கியிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். போதும்ப்பா, அந்த அளவு வணக்கினா போதும். ஜீரகம் எதுக்கு லாஸ்ட்டில் போட்டேன் அப்படின்னா, முன்னாடியே போனோம்னா கரிஞ்ச வாடை மாதிரி அடிக்கும். எண்ணெயில் ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி போயிடும்ல, அதனால் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். போட்டு வணக்கினது போதும். அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன். எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரம் ஆறட்டு அரைச்சிட்டு வந்து காட்டு. கீரையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தோசை மாவோ இட்லி மாவோ எது இருக்கோ அதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீரை கலராக தெரியணும், அப்போ தான் முடக்கத்தாங்கிற தோசைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கீரை கலர் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பார்த்து மாவு கலந்துக்கோங்க. தோசை ஊற்றுறேன்ப்பா. உங்களுக்கு தோசை மெலிசா வேணும்னா மெலிசா ஊற்றிக்கலாம். இல்லை மொத்தமாகவே இருக்கட்டும் அப்படின்னா மொத்தமாக ஊற்றிக்கோங்க. இல்லை மொத்தமாக ஊற்றி வெங்காயம்லாம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதுப்பா. கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, உடம்பு வலி எல்லாத்துக்கும் இதை சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. வாரத்துக்கு 2 டைம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நான் செஞ்சு சாப்பிட்றேன், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை வெந்துருச்சு. தோசை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இது வளவளப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வளவளப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. நான் ஒரு கட்டு கீரை வாங்கினேன், அதில் கொஞ்சம் செஞ்சுட்டேன். ஒரு 5 தோசை வர்ற மாதிரி செஞ்சுருக்கேன். தோசை திருப்பி போட்டு எடுத்துட்டேன். மிச்ச கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சூப்பு வச்சு குடித்தா. அதனால் சரி கொஞ்சம் சூப்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கால் வலியாக வேறு இருக்குது. சூப்பு வச்சு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்ப்பா.